வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம ஒரு அருமையான ஒரு டீ தயார் பண்ண போகிறோம். அது எப்படின்னாக்கா, நீங்கள் அதற்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப மருத்துவம் மிகுந்தது, முக்கியமான ஒன்று தான் இது. இது என்னென்னா, நீங்கள் இதை 4 பேர் ஷேர் பண்ணுங்கிறதுக்கு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு என்கரேஜ் மாதிரி. ஆனால் ஷேர் பண்ணுறது நம்ம ஜனங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல நம்ம இது ஓமம் 1 டீஸ்பூனு. இந்த ஓமத்தில் கால்சியம் சத்து இருக்குது, நல்ல ஒரு வைட்டமின் சத்து எல்லாமே இருக்குது, செரிமான சக்தி இருக்குது. செரிமானம் ஆகணுன்னா குழந்தைங்களா இருந்தால் கூட ஓமம் வாட்டரில் ஊற்றுவாங்க. அதை ஊற்றினோம்னா ஓமம் ஒரு சங்கு ஊற்றினோம்னா டக்குன்னு அதுங்களுக்கு உடனே அந்த ஜீரண மண்டலம் செரித்து போயிடும். அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இந்த ஓமம் உபயோகத்தில் உள்ளது. அதனால் ஓமம் வாட்டர் கால்சியம் சத்து நிறையா இருக்குது. அதனால் இது பிறகு நம்ம ஜீரகம் இருக்குங்க இல்லையா, ஜீரகம் அது உங்களுக்கு நாங்கள் சொல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜீரகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு நோய்க்காக இருந்தாலும் உடனே ஜீரகத்தை போட்டு முழுங்கு, ஜீரகத்தை போட்டு மென்று சாப்பிடு. செரிமான மண்டலம் எங்கே குறைபாடு இருக்குதுன்னா உடனே நம்ம ஜீரகம் தான் சொல்லுவாங்க. நீர் சத்து, நீர் பிரியாமல், நீர் நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன், இதுக்கு எல்லாமே ஜீரகம்தான். நோயை நீரை பெருக்கி விடும். பாதி நோய் அதுலேயே குணமாயிடும். அந்தளவுக்கு ஜீரக தன்மை இருக்குது. சோம்பு இருக்குங்க இல்லையா, நீங்கள் ஹோட்டலில் போய் அங்கே சாப்பிட்ட பிறகு முன்னாடி வச்சுருப்பாங்க, சோம்பு தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன வேணுமோ சாப்பிடுங்க, எப்படி வேணுமோ சாப்பிடுங்க. வரையில் ஒரு 4 சோம்பு எடுத்து போட்டு சாப்பிடுங்க, மென்னுன்னே சரியாக போயிடும். அதுக்குன்னு கடையிலே வச்சுப்பாங்க, ஹோட்டல்லே வச்சுப்பாங்க சோம்பு. அந்த மாதிரி அந்த சோம்பு 1 டீஸ்பூனு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, நம்ம ஓமம் 1 டீஸ்பூன், 3ஐயும் கலந்து நல்லா கடாய் சட்டியை போட்டு, எண்ணெய் எல்லாம் ஊற்றக்கூடாது, வெறும் வர கடாயில் வச்சு போட்டு நல்லா இதை போட்டு வறுத்துருங்க. வறுத்த பிறகு அதை மிக்சியில் போட்டு 1 ஸ்பூன் சொல்கிறேன் இல்லையா, 1 ஸ்பூன் போட வேணாம். நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் போடுங்க. 5 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க, 5 ஸ்பூன் நம்ம ஓமம் போடுங்க. இந்த 3ஐயும் 5 ஸ்பூன் போட்டால் அப்போ 15 ஸ்பூன் வருது. அதை 5 நாளைக்கு நீங்கள் அழகாக போடலாம். 10 நாளைக்கு போடலாம். போட்டு அதை நம்ம கொதிக்க வச்சு நல்லா போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. வறுத்துடணும். வறுத்த பிறகு தான் ஒரு வாசம் கமாலிக்கும் பாருங்க. அதை போட்டு அதோட 2 ஏலக்காய் போட்டுக்குங்க. ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் போட்டுக்குங்க. போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடிச்சிருங்க. அடித்த பிறகு இதை காலையில் வெறும் வயிற்றுல நல்லா 1 ஸ்பூனை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு ஆளுக்கு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஊற்றினா 1/2 டம்ளர் ஆகிற மாதிரி ஊற்றி சுண்டை காய்ச்சி அதை ரெகுலராக குடிங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நாங்கள் சொன்ன பிரச்சனை, இடுப்பு வலி, கை கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, சுகரு, இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன், எந்த இன்ஃபெக்ஷன், யூரின்னு இல்லை, உடம்புல எங்கே இன்ஃபெக்ஷன் ஆனாலுமே இந்த ஓமம், ஜீரகம், சோம்பு 3மே அவ்வளோ முன்னே இருக்குது. அதுதான் நான் தான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த 3 பொருளுமே முன்னே நிற்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலுமே என்ன சாப்பிடுங்க, குணமாயிருங்க அப்படிங்கிற மாதிரி முன்னே நிற்கும். அதனால் இந்த 3 பொருளும் எடுத்து வெறும் வயிற்ற காலையில் 1 டம்ளரில் ஒரு 3ஐயும் சேர்ந்து ஒரு டீஸ்பூன் போட்டால் நல்லா கொதிக்க வச்சிடணும். ஒரு ஆளுக்கு. 2 ஆளுங்கன்னா 2 டீஸ்பூன் போடுங்க. போட்டு இந்த ஏலக்காய் வாசமாக இருக்கும், அதுக்காக அதை போட சொல்லுவேன். அதுவும் மருத்துவ குணம் தான்.
நல்ல ஒரு வாசத்துக்காக போட்டு குடிச்சிங்கன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். சுகருக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதம் மாதிரி அந்த சோம்பு ஜீரகம் எல்லாமே. அதனால் இதை செய்து சாப்பிட்டு பலனடைங்க. நான் இது நான் பேருக்காக சொல்லலை. ஓரளவுக்கு உங்களுக்கு 4 பேர் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க படாத மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, முதுகு தண்டு வலி இதெல்லாமே குணமாகும். அதனால் இதை நீங்கள் செய்து இந்த பாருங்க, இது நான் 3 கலந்துருக்கேன். 3மே கலந்துருக்கேன். இதில் சோம்பு, ஜீரகம், ஓமம் 3மே கலந்துருக்கேன். இதை 3மே சேர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு கால்சியம் சத்து இதில் நிறையா கிடைக்கும். இதில் 3 பொருளுமே கால்சியம் சத்து நிறையா இருக்குது. அதனால் இது குடிச்சிட்டு வாங்க. உங்களோட உடம்பு ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.